வந்து சுரக்காய் எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சு சுரக்காவாக இருக்குது. இப்போ இந்த சுரக்காய் வந்து பாதி வெட்டிக்கிடுவோம். பாதி அளவுக்கு போதும். இப்போ பாதி அளவுக்கு சுரக்காய் எடுத்துக்கிடுவோம். இப்போ அம்மா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன்ப்பா. பக்கமும் வெட்டிடுவோம். இது தேவையில்லை. இப்போ அம்மா வந்து தோல்லாம் சீவலை, நல்லா பிஞ்சாக தான் இருக்குது. அதனால் நம்ம தோலோடைய சீவிச்சுக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. சுரக்காய் நம்ம வந்து தோலோடைய சீவியாச்சு. தோல்லையும் நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் தோலோட சீவியாச்சு. நீங்கள் வந்து வாங்கும் போது சுரக்காய் வந்து பிஞ்சா வாங்கணும். பிஞ்சா வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு தோலோட சீவ கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா நடுவில் பெரிய பெரிய விதையாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் தோலை எடுத்துட்டு தான் நீங்கள் சீவணும். அப்போ அம்மா மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் இதில் போட்டுக்கிடுவோம். இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிடுவோம். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன்ப்பா காரத்துக்கு. இதையும் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கிடுவோம். இதை வந்து அம்மா வந்து மிக்சியில் பரப்பரன்னு அரைச்சி கொண்டு வரேன். அப்போ அம்மா வந்து ஒரு 2 சுற்று சுற்றினே நல்லா இப்படி அரைஞ்சிருச்சு. இது இப்படி இருக்கட்டும். இப்போப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன்ப்பா. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக நெய் விட்டுக்குருவோம். நெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போப்பா நம்ம திருகி வச்சுருந்த சுரக்காயை இதில் போட்டுருவோம். எல்லாம் கொஞ்சம் வதக்கிடுவோம். சுரக்காய் வந்து நீர் சத்து உள்ள காய். அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம சுரக்காய் நம்ம இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் நல்லா வெயிட்டும் நல்லா குறையும். சுரக்காய்லப்பா அதிகமான ஃபைபர் இருக்குது. நம்ம இந்த மாதிரி சுரக்காய் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மலச்சிக்கலும் இருக்காது. நல்ல வெயிட் நம்ம உடம்புல உள்ள வெயிட்டும் நல்லா குறையும். கடாயில் போட்டுக்கோம்ல, இந்த கடாயில் இந்த சுரக்காவுடைய நீர் பத்துற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிக்கிடுவோம். 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு வதக்கிக்கிடுவோம். இப்போ சுரக்காவைப்பா நம்ம வந்து வதக்கியாச்சு. லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப வேக விடக்கூடாது. சுரக்காயில் உள்ள சத்து பூரா போயிடும். அதனால லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ தண்ணி வந்து சுரக்காயோடைய தண்ணி வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. அதனால சுரக்காவை எடுத்துருவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வதக்கிய சுரக்காயில் நம்ம வந்து அடிச்சிருந்தோம் இல்லையாப்பா, இது இஞ்சி சீரகம் இதெல்லாம் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா வந்துப்பா மீடியமான வெங்காயம், அது வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து ஒரு பிடி கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். இந்த மல்லி இலையும் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி இலை அம்மா வந்து ஒரு பிடி நல்லா பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன்ப்பா. கொத்தமல்லி இலையில நிறைய மருத்துவ குணம் இருக்குப்பா. வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர், நச்சு பொருள் எல்லாம் நல்லா அகற்றக்கூடியதுப்பா இந்த மல்லி இலை. நல்லா உங்களுக்கு பிபியையும் நல்லா கண்ட்ரோலாக வைக்கும். அம்மா வந்து மிளகை வந்து 1-2 தட்டியிருக்கேன். கொஞ்சம் மிளகு போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி மிளகு நுணுக்கி போட்டுருக்கேன் அம்மா. நீங்கள் மிளகு தூள் இருந்தால் மிளகு தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கிடுவோம். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ அம்மா வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து பலசர கடையில் தான் வாங்கியிருக்கேன் அம்மா. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப் எடுத்துக்கிடுவோம். ஒரு 150 கிராம் மாவு எடுத்துக்கிடுவோம், கடலை மாவு. இப்போப்பா அம்மா வந்து கடலை மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சம் இருக்கட்டும். இது வந்து கோதுமை மாவுப்பா. கோதுமை மாவு ஒரு 1/4 கப்பு போட்டுக்கிடுவோம். ஒரு 25 கிராம் போட்டுக்கிடுவோம். இது வந்து அரிசி மாவுப்பா. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பீஸில் அரைது எடுத்திருக்கேன். இதில் பாதி புழிஞ்சுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ சுரக்காய் வந்து தண்ணிக்காய், அதனால நம்ம வந்து அதில் தண்ணி சத்து இருக்கும். அதனால அந்த இதிலையே நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம். இப்போ வந்து தண்ணியாக இருக்குது கொஞ்சம் மாவு, அதனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். அதாவது சுரக்காய்க்கு தகுந்து நம்ம மாவு போட்டுக்கணும்ப்பா. தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம விட்டுறணும், மாவு தேவையில்லை.
அம்மா வந்துப்பா மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து 150 கிராம் நம்ம எடுத்துருந்தோம் மாவு, கடலை மாவு. இப்போ நம்மளுக்கு நம்ம சுரக்காய் போட்ட அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 125 கிராம் 25 கிராம் மாவு மிச்சமாச்சு. இது தேவையில்லை. நம்ம தண்ணி தொட்டு நம்ம வந்து பிசையும் போது நம்மளுக்கு கையில் ஒட்டாது. இல்லாட்ட வந்து மாவு வந்து பிசு பிசுன்னு ஒட்டும். நல்லா பிசைஞ்சுக்குருவோம். அப்போதான் மாவு நல்லா வந்து சாஃப்ட் கொடுக்கும். அப்பா மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்ல வச்சுருவோம். அப்பா அம்மா வந்து ஒரு மெல்லிசான துணி எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில நல்லா நினைச்சு புளிஞ்சிடணும். எல்லாம் நினைச்சு புளிஞ்சாச்சு. இப்போ மாவு வந்து நம்ம 5 நிமிஷம் ரெஸ்ட்ல வச்சிருந்தோம். இப்போ எடுத்துருவோம். லைட்டா தண்ணியை தொட்டுக்குருவோம். நல்லா இப்படி உருண்டை பிடிக்க வரணும். இப்போ இதில் வச்சுக்குருவோம். நல்லா கையை வந்து தண்ணியில் வச்சுட்டு நல்லா தட்டி விடணும். எவ்வளோ மெல்லிசா நம்ம தட்டணுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டிக்கலாம். அவ்வளோப்பா மெல்லிசா நம்ம தட்டியாச்சு. ஊரக்கரங்களை நல்லா மெல்லிசா தட்டிக்கிறோம். அப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சிருக்கேன். நம்ம லைட்டாக எண்ணெய் தோசை தவாவை தொடச்சிக்கிடுவோம். எண்ணெய் துணியை வச்சு தொடச்சிக்கிடுவோம். நம்ம தட்டி வச்சிருந்துக்க எடுத்து இதை வந்து தட்டியில் போட்டுருவோம். இதை இப்படி எடுத்து விட்டுருவோம். அம்மா வந்துப்பா அம்மா வந்து நான் மெல்லிசான வாயில் துணியில் நான் வந்து சொரக்காய் ரொட்டி தட்டி இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேப்பர் ஷீட் இருக்கும், பேப்பர் ஷீட்லேயும் நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். லைட்டாக ஊற்றிக்கிடுவோம். 1/4 டீஸ்பூனில் கம்மியாக ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ மேலே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து திருப்பி போட்டுக்குவோம். எவ்வளோ அருமையாக வருது பாருங்க. நல்லா வெந்திருக்கு. பிரட்டி போட்ட பக்கம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் வந்து மெல்லிசான வாயில் துணி எப்பவுமே சப்பாத்திக்கு எப்பவுமே நான் துணி யூஸ் பண்ணுவேன். இப்போ இதை வச்சு நல்லா நம்ம அமைக்கி விட்டோம்னா சீக்கிரமாகவும் வெந்துடும். ஓரக்கரங்களை நல்லா அமைக்கி விடணும். எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப சாஃப்டான, ரொம்ப டேஸ்டான வெயிட் லாஸ் சுரக்காய் ரொட்டி ரெடிப்பா. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வெயிட் போட விடாது. சாஃப்டா இருக்கு ரொட்டி. எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சுகர் பேஷண்ட், வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க எல்லாருமே, சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. இந்த சுரக்காய் ரொட்டியை வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன கிரில் வச்சிருக்கோமோ அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க அளவோட சாப்பிடுங்கப்பா. அளவுக்கு மீறினா அமிர்தம் நெஞ்சுன்னு பழமொழியே இருக்கு. இந்த மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.